ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ராமையாவுக்கு வீரையா அப்படிங்கிற ஒரு நண்பன் இருந்தாரு. ஒரு நாள் ராமையா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வீரையா வந்து ராமையா கிட்ட, டே ராமையா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போற? நானும் சின்ன வயசுல இருந்து பாக்கறேன். இந்த வயல்ல நீ கஷ்டப்படுறது மட்டும்தான் தெரியுது. ஆனா என்னைக்குமே நல்லா விளைச்சல் விளைஞ்சி பார்த்ததில்ல. என்ன பண்ண சொல்ற வீரையா? எங்க அப்பா எங்க அத்தையோட கல்யாணத்துக்காக இருந்த எல்லா வயலையும் வித்துட்டாரு. இந்த ஒரு வயல் தான் இருக்கு. நான் இந்த வயலை வச்சு தான் விவசாயம் செஞ்சாகணும். பேசாம என்ன மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டியது தானே? அப்படி இல்லைன்னா உன் பசங்க தான் பட்டணத்துல இருக்காங்களே, அவங்க கூட போய் கடைசி காலத்தை நிம்மதியா வாழலாம். உனக்கு எதுக்குடா இவ்வளவு கஷ்டம்? விவசாயிங்க எல்லாரும் இப்படியே நினைச்சிட்டா அதுக்கப்புறம் விவசாயம் நடக்காது. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது தான். அப்புறம் என் பசங்களை பத்தி கேக்குறியா? மருந்து செலவுக்கு பணம் கேட்டாலே கொடுக்க மாட்டானுங்க. அவனுங்களை நம்பியா வாழ சொல்ற? ராமையா படுற கஷ்டத்தை பார்த்து வீரையா ரொம்பவும் கவலைப்பட்டு, அந்த கடவுள் தான் என்னுடைய நண்பனை காப்பாத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு போயிட்டாரு. ராமையா ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு வந்து வயலுக்கு தண்ணிய ஊத்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போனாரு. ராமையா வீட்டுக்கு போய் பார்த்தா சீதாவோட அண்ணனான ராஜையா வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தான். என்னங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றீங்க மச்சான்? உங்களோட நிலைமை தான் எனக்கும். சொல்லிக்கிறதுக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னாலும் என்னோட கஷ்டத்துல தான் நான் வாழ்றேன். நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாம தான் மாப்பிள்ள கஷ்டப்பட்டாகணும். சரி விடுன, கவலைப்படாத. நாம சந்தோஷமா இல்லனாலும் நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே போதும். அதுவும் உண்மைதான். சரி, இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கே ரங்கையாபுரம். அங்க மீன் மழை பொழியுதான், கேள்விப்பட்டீங்களா? என்னது, மீன் மழையா? என்னங்க மச்சான், இந்த விஷயத்தெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கவே இல்ல. ஏதோ வெட்டி பசங்க கதை கட்டி விட்டுருப்பானுங்க, அதை போய் நம்பிக்கிட்டு. நானும் இந்த விஷயத்த என் நண்பர்கள் சொன்னப்போ உன்ன மாதிரி தான் நினைச்ச மாப்பிள்ள. ஆனா இந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் போய் பார்த்தாங்க. அங்க உண்மையிலேயே மீன் மழை பொழியுதான். பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா உண்மையிலேயே அங்க மீன் மழை பொழியுதா? அட, இன்னுமாப்பா நான் சொல்றத நீ நம்பல? அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வீரையா அங்க வந்தாரு. டே ராமையா, பக்கத்து ஊர்ல மீன் மழை பொழியுதாண்டா. எனக்காக கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். கூடவே உனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னென்ன அதிசயம்! எங்கேயாவது மீன் மழை பெய்யுமா? நான் சொன்னா நம்புனீங்களா? இப்ப பாருங்க, வீரையா மீனை கொண்டு வந்திருக்காரு. இத பார்த்துட்டாவது நம்புங்க. சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். நானும் அந்த பக்கத்து ஊருக்கு போய் கொஞ்சம் மீனை கொண்டு வர போறேன். கலிகாலம் இது, அதான் மீன் எல்லாம் மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, நமக்கு வேலை வைக்காம வீரையாவே மீனை கொண்டு வந்து கொடுத்துட்டான். இத கொண்டு போய் குழம்பு செஞ்சிடு. அடுத்த நாள் காலையில ராமையா வயலுக்கு போகும்போது அங்க வீரையா இருந்தாரு. டே வீரையா, நீ நேத்து கொண்டு வந்த மீனை குழம்பு வச்சோம். ரொம்பவே சுவையா இருந்துச்சுடா. பின்ன அந்த மீனை பத்தி என்ன நினைச்ச? முதல்ல எல்லாரும் இது என்கிட்ட சொன்னப்போ நானும் சிரிச்சந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஊருக்கு போய் மீனை கொண்டு வர்றத பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த ஊருக்கு மீன் எடுத்துட்டு வர போனேன். அங்க பார்த்தா உண்மையிலேயே மீன் மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி பெய்யுதுன்னு அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கிட்ட கேட்டேன். அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த ரங்கையாபுரத்துல ரங்கநாத சுவாமி கோயில் இருக்கு இல்லையா, அங்க எங்க இருந்தோ வந்த ஒரு முனிவர் தினமும் உக்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காராம். ஆமா ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் உன் தங்கச்சியும் அந்த ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு முனிவர் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எங்களுக்காக கொண்டு போன சாப்பாட்டை சீதா அந்த முனிவருக்கு கொடுத்தா. நீங்க கொடுத்ததுக்கு 100 மடங்கு பலனா அனுபவிப்பீங்கன்னு வாழ்த்தினாரு. அப்படியா? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த சாமியார் வரம் கொடுத்தா அப்படியே நடக்குமா? ஒரு நாள் அந்த ஊர்ல மீன் பிடிக்கிற ஒருத்தன் அந்த சாமியாருக்கு தாமரை பூக்களை கொண்டு போய் கொடுத்தானாமா. அந்த முனிவரும் அந்த தாமரை பூக்களை வச்சு பூஜை செஞ்சு இதுக்கு உனக்கு நிறைய பலன் கிடைக்கும்னு வாழ்த்தினாராமா.
அப்பதான் அந்த மீன்காரன் மீன் சரியா கிடைக்க மாட்டேங்க. அந்த வயலை யாருக்காவது வித்துடலாம். வியாபாரம் செய்ய எனக்கு தெரியாது சீதா. அதான் வியாபாரம் செய்யணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. வயலை வித்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த வயல் எங்ககிட்ட பரம்பரை பரம்பரையா இருக்கிற வயலு. அதை விற்க கஷ்டமா இருக்கு. நீயும் கொஞ்சம் உதவி பண்ணினா நாம அந்த நிலத்துல உழுது ஏதாவது பயிர் வைக்கலாம். சரி, வாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவங்க வயல்ல போய் உழ ஆரம்பிச்சாங்க. அப்பதான், என்னங்க இது, இங்க ஏதோ தட்டுப்படுது. ஏதாவது பெரிய பாறையா இருக்கும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இடத்த தோண்டு. இல்லங்க, இது ஏதோ தங்க நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற குடம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் ராமையா வந்து அந்த பள்ளத்தை தோண்டி பார்த்தான். தங்க மாதிரி ஜொலிக்கிறது இல்ல, இது உண்மையிலேயே தங்க குடம்தான். எங்க அத வெளியில எடுங்க அப்படின்னு சொன்னதும் ராமையா அங்க பள்ளத்தை தோண்டி அந்த குடத்தை வெளியில எடுத்தா அங்க 2 குடம் முழுக்க அவங்களுக்கு தங்க காசுகள் கிடைச்சது. அத பார்த்து கொஞ்ச நேரம் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் என்ன சொல்றது அப்படின்னு புரியவே இல்ல. அவங்க 2 பேரும் அத பார்த்து ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, என் கண்ணை என்னால நம்பவே முடியலங்க. இது உண்மைதானா? இது கனவு இல்லல்ல, உண்மைதானே? இப்பதான் ஞாபகம் வருது. வீரையா சொன்னா, பக்கத்து ஊர்ல ஒரு சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தியே, அப்ப அவரு வரம் கொடுத்தாருல்ல, அது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா. நீ தான் அவருக்கு சாப்பாடு கொடுத்தங்கிறதால நீ வந்து பூமியை தொட்ட உடனே நல்லது நடந்துடுச்சு. அந்த கடவுளே இருக்காருங்க. அந்த சாமியார் சொன்னது கூட உண்மையாயிடுச்சு. நான் எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். உங்க அத்தையோட கல்யாணத்துக்கு இந்த வயலை விக்காம ஏன் நல்லா விளைச்சல் விளைஞ்சுக்கிட்டு இருந்த வயல மாமா வித்தாருன்னு வருத்தப்பட்டிருக்க. ஆனா இப்பதாங்க எனக்கு எல்லாம் புரியுது. அப்பா கடைசி காலத்துல என்ன ஆனாலும் இந்த பூமியை மட்டும் விக்காதேன்னு சொன்னாரு. இதுதான் காரணம் போல. அப்படி சந்தோஷமா அவங்க 2 பேரும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த புதையலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த தங்க காசுகளை கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது ஊர்ல எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அப்படியே பட்டணத்துல இருக்கிற அவங்களுடைய 3 பிள்ளைங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதனால சின்னவன் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்தான். அப்பா, அம்மா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. அம்மா உன் கையால சாப்பிடலான்னு தாம்மா வந்திருக்கேன். அப்படியாப்பா, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பே நான் வச்சு கொடுக்கறேன். என்னங்க, பக்கத்து ஊர்ல மீன் மழை பொழியுதுல்ல, அங்கிருந்து கொஞ்சம் மீனுங்களை எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வரேன். ஆனா சின்ன, உண்மையிலேயே நீ சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவியா? அத கேட்டு சின்னவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். என்னப்பா இது, எப்பவுமே எங்களை பாசமா தங்கிட்டு போன்னு சொல்லுவீங்க, இப்ப என்னன்னா உடனே கிளம்புன்னு சொல்ற மாதிரி இருக்கே. ஒன்னும் இல்லடா, உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நான் மாசம் மாசம் உங்களுக்கு கடுதாசி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை தடவை ஊருக்கு வர சொன்னாலும் நீங்க வரவே இல்ல. ஆனா கடைசியா போட்ட கடுதாசில எங்களுக்கு புதையல் கிடைச்ச விஷயத்தை எழுதியிருந்தேன். எனக்கு என்னவோ அதுக்காக தான் நீ இப்ப வந்திருக்கியோ அப்படின்னு தோணுது. இப்பவே சொல்லிடுறேன், அந்த புதையல்ல இருந்து ஒரு தங்க காசை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னதை கேட்டு அவனுக்கு கோவம் வந்துச்சு. அது என்னப்பா அது, உங்களுக்கு கிடைச்ச புதையல்ல எங்களுக்கும் சரி பங்கு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த 2 குடம் தங்க காசை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த கிராமத்துல உங்களுக்கு அப்படி என்ன செலவு இருக்க போகுது? உங்களுக்கோ வயசாயிடுச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க போய் சேர போறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த தங்க காசை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்களாவது அதை வச்சுக்கிட்டு வாழ்வோம்ல. பாத்தியா சீதா, உன் பிள்ளைங்க யாருன்னு இப்ப தெரியுதா? அந்த புதையல்ல ஒரு காசு கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்க அப்பா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த பூமியில உழைச்சிருக்காரு. அதுல எது கிடைச்சாலும் அது உங்க அப்பாவுக்கு தான் சொந்தம். அந்த பணத்துல இருந்து 1 ரூபா கூட உங்களுக்கு நான் கொடுக்க விட மாட்டேன். இத்தனை நாளா நாங்க எப்படி இருக்கோன்னு கூட பார்க்க வராத நீங்க இப்போ புதையல் கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நீ வந்திருக்கனா எங்க மேல இருக்கிற பாசத்துல இல்ல, அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏதோ அந்த கடவுள் எங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தத கூட புடுங்கிக்கலான்னு நினைக்கிற உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கும் போதே கவலையா இருக்கு. அந்த புதையல் எல்லாமே எங்களை மாதிரி கடைசி காலத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு போகணும்னு நான் விரும்புறேன்.